நவம்பர் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பரவலான மழைப்பொழிவு கொடுத்தது. அதன் பிறகு புயல் என்ற பேச்சு வரும்போதே கூறியிருந்தோம், மாத இறுதியில் தான் புயல். அதற்கு முன்னதாக நவம்பர் 21 முதல் 24 வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும். அது குறித்தும் நம்ம தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம். தற்போதைய சூழல்ல இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் நாம் எதிர்பார்த்தவாறு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. கடந்த 3 நாட்களாக தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. தற்போது அந்தமான் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, இலங்கை அருகே மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. எந்த தாழ்வு பகுதி வலுவடைய போகிறது, இது புயலாக மாறுமா, வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், அடுத்தடுத்த மலை சுற்றுகள் எப்படி அமைய போகிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையினால தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி இருக்கு. எப்போது மழை குறையும் என்ற நிலையும் மக்களிடம் ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கு. அதே போல 2023ஆம் ஆண்டு போல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா என்ற அச்சமும் மக்களிடையே காணப்படுது. அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், என்று முதல் மழைப்பொழிவு குறையும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்று அதாவது நவம்பர் 24ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு. குறிப்பா மத்திய மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகி இருக்கு. நம்ம மழை அளவுகளை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து 23 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 22 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சி போன்ற பகுதிகளில் 21 சென்டிமீட்டர், மாஞ்சோலை பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி மற்றும் கடலூர் பகுதி, அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் போன்ற பகுதிகளில் தலா 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகி இருக்கு. தஞ்சை மாவட்டம் வெட்டிக்காடு மற்றும் நாகை மாவட்டம் தலைஞாயிறு, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை மற்றும் கடலூர் அண்ணாமலை நகர் பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் சிதம்பரத்தில் 12 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதே போல கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் தஞ்சை ஐயம்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி போன்ற பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டர் அளவிற்கும், கள்ளக்குறிச்சி, திருவாரூர் போன்ற பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகி இருக்கு. அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் பரவலாக கனமழை பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல தற்போது தாழ்வு பகுதியின் நிலை என்ன? இன்றைய தினம் இந்திய வானிலை மையம் அந்தமான் அருகே ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கிறோம், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இதன் காரணமாக அடர் மேக குவியல்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் விழ தொடங்கி இருக்கு. தற்போதைய நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு, அதாவது நவம்பர் 25ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், அதாவது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். தற்போது இந்த தாழ்வு பகுதி சற்று இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு பகுதியிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இந்த இடத்துல இது வலுவடையும் போது நமக்கு இதோட காற்று குவிதல் முழுமையாக இலங்கையின் மீது விழ தொடங்கும். அப்படி பார்த்தால் நாளை முதல் நவம்பர் 25ஆம் தேதி முதல் நமக்கு தென் மாவட்டங்கள்லையும் காவிரி டெல்டா மாவட்டங்களையும் பெய்து வரும் மழைப்பொழிவு படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, தற்போது இங்க இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி இலங்கை கிட்ட தீவிரமடையுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக அந்தமானுக்கு அருகே உருவான தாழ்வு பகுதி நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் உருவாழ்வு பகுதி அந்தமானை நோக்கியே நகராமல் அதே பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. நம்ம பார்க்கிறோம், அந்தமான் பகுதியில் தெளிவான வானம் காணப்படுது. அதுவே மலாக்கா தீவுகள், மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதி அதே இடத்துல காணப்பட்டு இருக்கு. இப்போ இது வலுவடைவதற்கு சாதக சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது
காற்றின் போக்கு, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கு நமக்கு இலங்கைக்கு அருகே மிக சாதகமாக இருக்குது. காற்று முறிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காற்று முறிவு மிக சாதகமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுவடைய. அதே போல் நமக்கு கீழடுக்கு காற்று குவிதல் பார்க்குறோம். கீழடுக்கு காற்று குவிதலும் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளில் மிக அதிகமாக இருக்குது. அதுவே அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதிக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. அதே போல் காற்று விரிவடைவதல், அதாவது நமக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று விரிவடைவதும் நமக்கு இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இப்படி பார்க்கும்போது அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வரக்கூடிய அடுத்த 48 மணி நேரத்தில் முழுமையாக கடலிலேயே கரைந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு மாறாக நமக்கு இங்கு இருக்கக்கூடிய இலங்கைக்கு அருகே நிலவக்கூடிய தாழ்வு பகுதி இப்போ பார்க்குறோம். நம்ம தென்மேற்கு வங்கக்கடல், அதிலிருந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடா வரைக்கும் ஒரு நீண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி காணப்படுது. அந்தமானுக்கு கிழக்கே பாருங்க, நமக்கு மிக தெளிவாக இருக்கு. மேகக்கூட்டங்களோ அந்த வலுவான ஒரு நிலை என்பது இல்லை. இது வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த நமக்கு மட்டக்களப்பை ஒட்டிய இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கு. இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி படிப்படியாக வலுவடைந்து நவம்பர் 27ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து தாழ்வு பகுதி வலுப்பெற இருக்கு. இது வலுப்பெற்று மிக மெதுவாக இலங்கையை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 27ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற இருக்கு. அது அப்படியே கடலிலேயே கரைந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், நவம்பர் 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் இலங்கை முழுவதுமே பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். குறிப்பாக வடக்கு இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை பகுதிகளில் இந்த கிளிநொச்சி, அம்பாறை, மன்னார் போன்ற பகுதிகளெல்லாம் பருவமழை தீவிரமடைந்து தினசரி கன முதல் மிக கனமழை இலங்கை தீவுகள் முழுவதுமே எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இங்கு தாழ்வு பகுதி தீவிரமடைவதனால அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் மழை குறையும். தற்போதைய நிலையில தென் மாவட்டங்களுக்கு ஒரு மழை இடைவெளி என்பது மிகவும் அவசியமானதாக பார்க்கப்படுது. அந்த இடைவெளி நாளை முதல் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மழைப்பொழிவு குறைந்தாலும் இலங்கைக்கு அருகே நிலவக்கூடிய சலனத்தினால இந்த கடலோர பகுதிகளில், இப்போ நம்ம டெல்டான்னு பார்த்தா இந்த தெற்கு கடலோரம் மற்றும் அதே போல ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற கடலோர பகுதிகளில் மழை என்பது அவ்வப்போது இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருந்த போதிலும் மிக கனமழை, அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் நவம்பர் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் இல்லை என்பதுதான் தற்போதைய நிலையில நிலவரம். சரி, இந்த தாழ்வு பகுதி எப்படி வலுப்பெறும் அப்படின்னு பார்த்தா நமக்கு நவம்பர் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நகரும் போது நமக்கு ஒட்டுமொத்த வட தமிழகத்திலும் இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்து மழை பெறாத பகுதியாக வட தமிழகம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியிலும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தீவிரமடைவதை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் வட தமிழகத்தில் படிப்படியாக மழை தொடங்கி நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் இந்த சலனத்தில் இருந்து நேரடி மழைப்பொழிவை நம்ம சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பரவலாக எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை கொடுத்து வருகிறது. நவம்பர் 25ஆம் தேதி காலை வரைக்கும் இந்த கனமழை என்பது தொடரும். குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும். இரவு அதிகாலை நேரத்தில் சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு நாளை காலை முதல் படிப்படியாக குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சூழல்ல இலங்கையில் படிப்படியாக நாளை முதல் மழை தீவிரமடைய இருக்கு. குறிப்பா அடுத்த 3 நாட்கள் இலங்கைக்கு அருகே ஒரு புயல் சின்னம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதன் காரணமா இலங்கை தீவுகள் முழுவதுமே பருவமழை தீவிரமடைந்து தொடர் மழைக்கும் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மழைப்பொழிவு இலங்கையை விட்டு அகன்று தமிழக கடற்கரை நோக்கி திரும்பும் போது மீண்டும் 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நமக்கு தமிழகத்துல படிப்படியா தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டல்ல முன்னதாகவே பதிவு செய்திருந்தோம். நமக்கு அந்தமான் அருகே ஒரு தாழ்வு பகுதி நிலவும் போது, குறிப்பா பார்த்தோம்னா அந்தமான் அருகே ஒரு தாழ்வு பகுதி நிலவும் போது நம்ம புதிய தலைமுறையில பதிவு செய்திருந்தோம். இது போல நமக்கு வந்து ஏஐ மூலமாக பெறப்பட்ட தரவுகள் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகருது. அதே போல அந்தமான் அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை ஏஐ தரவு உறுதிப்படுத்தியிருப்பதா நம்ம பதிவிட்டிருந்தோம். அதே போன்ற ஒரு நிலை தற்போது உருவாகி வருகிறது. அந்தமான் தாழ்வு பகுதி கடலிலேயே கரைந்துவிடும்.
இலங்கைக்கு அருகே நீடிக்கக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தமிழகம் நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. தற்போதைய நிலையில மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும் சூழல்ல அவர்களுக்கு நாளை முதல் ஒரு நம்பிக்கையான செய்தி என்னன்னா, மழைப்பொழிவு படிப்படியாக குறையும். நவம்பர் 25, 26, 27 தேதிகளில் பெரிதாக பாதிக்கும் அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் புதிதாக உருவாக்கக்கூடிய புயல் சின்னத்தினாலும் தென் மாவட்டங்களில் பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் அவர்களுக்கு மிக சாதகமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதே போல நம்ம தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம், நமக்கு மேற்கு மாவட்டங்கள், இந்த புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான பெரம்பலூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளிலையும் இந்த சுற்றுல நவம்பர் 24ஆம் தேதிக்குள்ளாக விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் அளவிற்கு பரவலான மழை பதிவாகும் என்று, அதே போல கடந்த 2 நாட்கள்ல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களையும் பரவலாக மழை பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மாதத்தில் துவக்கத்தில் 2 வாரங்கள் பருவமழை தொய்வடைந்திருந்தாலும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து காணப்படுது. குறிப்பாக அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி, தாழ்வு நிலை, தற்போது உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி என பருவமழை தீவிரமடைந்திருப்பது பரவலாக பார்க்கப்படுது. இதுவரை பெரிதாக மழை பெறாத வட மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களையும் இம்மாத இறுதி நாட்கள்ல உருவாகக்கூடிய புயல் சின்னத்தினால பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது தற்போது ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியாக பார்க்கப்படுது. வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல புதிய தலைமுறை டிஜிட்டல்ல இந்த தாழ்வு பகுதியின் ஒட்டுமொத்த நகர்வும் தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும். அதே போல இலங்கை தமிழர்களுக்காக இலங்கையில் இந்த தாழ்வு பகுதியின் தாக்கம் எப்படி இருக்க போகிறது, இதன் காரணமா மழையின் தீவிரம் எந்தெந்த நாட்கள்ல இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம்.